நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா பொங்கல் கொண்டாட்டம். உடன் வழங்குவோர் ஆனந்தி. புத்தம் புதிய நிடந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. போட்டிக்கு பேர் கொடுக்காத சிறுவர் சிறுமியர்கள் வந்து தங்களது பேரை கொடுக்குமாறு விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சரி, இந்த போட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருப்போம். இல்லை எங்கே அவளை சுற்றி முற்றி பார்க்குறோம், காணோம். நல்லது தான், நம்ம அப்படியே ஓரம் பண்ணின்னு இந்த புள்ளி பாடுறது பேசுறது ஆடுறத பார்த்துட்டு போவோம். நமக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. ஏ தேவி, அங்கே பாரு, சின்ன பொண்ணுக்கு அங்கே தான் இருக்கு. ஓ, இங்கே தான் இருக்கீங்களா? தேங்க்யூ. என்ன சின்ன பொண்ணு மார்க் போட்டீங்களா? அப்படியே பேப்பர் பிளாங்க் வச்சிருக்கீங்க. பேரை ஒழுங்காக எழுத தெரியாது, தானடி பேரை எழுதுவேன். இவ வேற. ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3 எல்லாரும் வந்தாச்சா? சூப்பர், எல்லாம் ஜோடியாக வந்துட்டீங்க. இன்னைக்கு அடுத்து என்ன போட்டி நடக்க போகுதுன்னா, கணவன்மார்கள் மனைவிமார்களை தூக்கி கொண்டு அந்த லைனுக்கு யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர். சூப்பர் சூப்பர். ஏய், என்னடி விசில் அடிக்கிற? சும்மா இருங்க, நீங்க எங்க நான் கண்டுக்கிறீங்க? இப்படியாச்சும் நீ தூக்குனாதான். ஐயோ, என்ன பண்ற போறேன்னே தெரியலையே. வாங்க, எல்லாம் கிரவுண்டுக்கு போலாம். ஏய், நிறுத்துடா. யார் இது? ஐயோ, இந்த கிளவியா? கிளவி, என்ன பிரச்சனை உனக்கு? நானும் 3 நாளா எங்களுக்கு எங்கடா போட்டி போட்டின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற. எங்களை பார்த்தா என்னடா நினைச்சு இருக்க? அது வந்து என்ன சொல்றது, இதுக்கு அடுத்து உங்களுக்கு தான் போட்டி கிளவி. ஏய், நீ சொல்றத நான் எப்படா நம்புறது? இப்படியே தான் 3 நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்க. என்ன கிளவி, என்னை நம்ப மாட்டியா? இந்த போட்டி எவ்வளோ சூப்பராக நடத்திக்கிட்டு இருக்கேன் 3 நாளா. என் மேலே நம்பிக்கை இல்லையா பாட்டி உனக்கு? நம்பிக்கை இருக்கனால தானே டெய்லிக்கு வந்துட்டு போறேன். ஆனா நீ ஒரு போட்டியும் சொல்ல மாட்டேங்கிறிய. அப்படியே அந்த வயசான ஊர்ல ஏமாத்திடலான்னு பாக்குறியா? என்ன சொல்லி சமாளிக்கிறது? சொல்லுவோம். கிளவி, உங்களுக்கு ஸ்லோ வாக்கிங் ரேஸ் இருக்கு. வாக்கிங்கில் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வின்னரு. உன் செட்டுலாம் போயிட்டு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்குவோ, நீ என்ன இங்கே பண்ணுற? என்னடா சொல்ற? அதான் காலையில இருந்து எவ்வளையும் காணுமா? அடா ஆமா கிளவி, போய் நீனும் ப்ராக்டிஸ் பண்ணி போ. அப்புறம் அந்த பானை உனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? அது எப்படி கிடைக்காம போவோம்? நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுகிறேன். நீங்க போட்டி நடத்தும் போது மறக்காம சொல்லுங்கடா. இவ்வளோ நம்பவே கூடாது. உன்னைய கூட நம்பிடலாம் போல. அப்பாடி, கிளவிய நம்ப வச்சாச்சு. ஓ கிளவி, ஓடு சீக்கிரம். அப்பாடி, ஒரு டிக்கெட்டை காலி பண்ணியாச்சு. அடுத்து போட்டியை நடத்துவோம். எல்லாரும் கிரவுண்டுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏங்க, அங்க பாருங்க, வசந்தி அக்காவெல்லாம் தூக்கி விட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? தூக்குங்க. நல்லா வந்து அதிகாரம் பண்ணு. பின்ன இந்த மாதிரி டைம்ல தான் எங்களை தூக்குவீங்க. இல்லைன்னா மட்டும் ரொமான்ஸ் வந்துருமா இவருக்கு? ஒன்றும் கிடையாது. மாமாவை ஏன் அப்படி பண்றீங்க? அக்காவை தூக்குங்க, வெக்கப்படாதீங்க. இவன் வேற. வா. ஆனா எப்படி நீங்க தான் தூக்கணும். இவ வாங்குற அந்த 200 ரூபாய் பானைக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டி இருக்கு. இப்படிலாம் சொன்னீங்க அத்தை கிளவிட்ட சொல்லிடுவேன். நீ உங்களால தான் பானை போயிடுச்சுன்னு. சாமி தூக்குறமா, வா. போதும் போதும், எல்லாம் பாக்குறாங்க. ஐயோ, எல்லாம் பார்க்கத்தான் செய்வாங்க. நீங்க அப்படியே விட்டுறாதீங்க, இடுப்பு உடஞ்சிரும். என்னப்பா, எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் 2 ஜோடி என்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க, ஜாயின் பண்ணுங்க. ஐயோ, உன்னைய வேற ஈத்துட்டு வந்துட்டேன். குடிக்காம தானே இருக்க? அது நான் குடிக்கிறேனா? ராணி, உனைய ராணி தூக்குற மாதிரி தூக்கிட்டு போறேன். நீ ராணி தூக்குற மாதிரிலாம் தூக்கிட்டு போக வேணாம். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பொருள் உடைக்காத எடுத்துட்டு போவல, அந்த மாரி மட்டும் எடுத்துட்டு போயா. கீழே கீழே போட்டு இடுப்பு உடைச்சு விட்றாத. நான் இருந்தா தான் நம்ம டீ கடையாவது ஓட்ட முடியும். என்ன ராணி, என் மேல இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுற? பாரு உன்னை எப்படி தூக்குறேன்னு. இரு. என்னையா கையை கீழெல்லாம் நடுங்குது உனக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராணி, நீ வா, நான் உன்னை தூக்கிட்டு போறேன். ஐயோ, சொன்னதை ஞாபகம் வச்சு என் இடுப்பு கிடுப்பு போட்டுறாதையா. உன்னால முடியலன்னா சொல்லு, நான் இறங்கிடுவேன். அதெல்லாம் பாத்துக்கலாம், வா. கடவுளே, இந்த குடியாரன்ட்டு என்னைய காப்பாத்து. யோ, தூக்கிடுவல்ல? அதெல்லாம் தூக்கிடுவேன் மயிலே. மாமனோட ரொமான்ஸ்ல உனக்கு என்ன சந்தேகமா என்ன? ஆமா, குப்பை தொட்டியை போய் போட்டுட்டு வாயான்னா சொன்னாலே வந்து குப்பையை ரோட்டு முழுக்க கொட்டிட்டு போவேன். இதுல என்னை எப்படி தூக்க போறியோ? யோ, முடியலன்னா சொல்லிவிடு சரியா? அப்படியே போட்டு இடுப்பு உடச்சு விட்டுறாத. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மயிலே, இப்ப பாரு. கடவுளே காப்பாத்து. எல்லாரும் ரெடியா? நம்மளும் நம்ம வீட்டுக்காரர் இருந்தா இந்த மாதிரி விளையாண்டுருக்கலாம்ல. ஏங்க
எங்கக்கா நீங்கள் போனீங்க? நீங்கள் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வந்துடுங்க. என்ன இது அலமேலு சிஸ்டர் அழுதுகிட்டு இருக்காங்க. இருங்க போவோம். என்ன அலமேலக்கா, என்ன என்ன அழுதுகிட்டு இருக்க? உதச்சி போடுவோம் பார்த்துக்கோ நீ. போடா நீ வேற. என்ன மாமா ஞாபகம் வந்துருச்சா? ஆமாடா. நல்ல வேலை மாமா இல்லைன்னு சந்தோஷப்பட்டு இருக்கேன் நான். ஏய் என்னடா சொல்கிற? கஷ்டப்படுறது உனக்கு சந்தோஷமா இருக்கா? இல்லை இல்லை, மாமா இருந்திருந்தா உன்னை எப்படி தூக்கிட்டு போயிருப்பாரு? அவரே குச்சாட்டா இருக்காரு, நீ போண்டா பாட்டா இருக்க. உன்னை தூக்கிட்டு போனா அவரு தான், அவ்வளோதான். அடுத்த ஆம்புலன்ஸுக்கு தான் கால் பண்ணணும். போடா. சும்மா காமெடிக்கு தான்க்கா, கொஞ்சமா சிரியா. சரி சரி சிரிக்கலாம் முடியாது போ. சரிக்கா, என்கரேஜ் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே இருக்காங்க. மாமா வந்துருவாருக்கா, வருத்தப்படாத. சரி சரிடா. டி 1 2 3 ஸ்டார்ட். அப்படி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நகருங்க. கேட்டி பார்க்கறதுக்கு தாண்டி குச்சி மாரி இருக்க. நல்லா போன் வெயிட்டு போல, செம்ம வெயிட்டாக இருக்கு. அப்புறம் கிண்டல் பண்ணிக்கலாம், போங்க முன்னாடி. முடிஞ்சா தானே. யோ என்னையா நடுக்கிக்கிட்டே நடக்கிற? கொஞ்சம் பார்த்து நட. அதெல்லாம் நீ கவலைப்படாத ராணி, ஒரே ஒரு கட்டிங் தான், அதனால ஸ்ட்ராங்காக இருக்கேன். என்னது கட்டிங்கா? படுபாவி, காலங்காத்தாலேயே நல்லா இருப்பேன்னு சொல்லிவிட்டு தான் இந்த போட்டிக்கு உன்னை ஈத்துட்டு வந்தா காலையிலே கட்டிங்க போட்டுக்கிட்டு என்னைய கட் பண்ணிடுவான் போல இன்னைக்கு. ஓ என்னையா நடக்க சொன்னா என்னையோ பார்த்துக்கிட்டு இருக்க? உன் அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்க மயில், மயில் போன்ற உன்னோட கண்ணை ரசிக்கிறேன். சி போயா. ஓ மேல ஒரு கண்ணு, நீ தாயே மர பொண்ணு, உன்னோட இவ ஒன்று, உன்னை மறந்தா பெருவண்ணு, இருக்கிறேன் ஒன்னாலே கரங்கிறேன் தன்னாலே, நனநன நனநன நனநன. சி போயா, ஒழுங்கா இங்க முன்னாடி பார்த்து நட. ட்ரை பண்ணுறேன். போட்டிக்கு வர சொன்னா இது என்ன ஆளுக்கு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. சரி இப்படியாவது சந்தோஷமா இருந்துட்டு போட்டும், நம்ம தான் சந்தோஷமா இல்லை, அவங்களாவது இருக்கட்டும். உடனே நம்ம மூலயமா சந்தோஷமா இருக்கட்டும். இந்த எல்லா இதுக்கும் நல்லது நல்ல பேரை சேர்க்கறது நம்ம நம்ம மச்சக்கண்ணி பாய்ஸ்க்கு தானே சேரும். வேணா உண்மை தாண்டாக்காரு. சரி போட்டி விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது சின்ன பொண்ணு அண்ட் ஹிஸ் ஹஸ்பண்டு முன்னிலையில் இருக்கிறார். சீக்கிரம் வாங்க முன்னாடி. ஓ போயா. நீ சொன்னா உன்னை சொர்க்கத்துக்கு போக மயில். யோ ஒன்றும் சொர்க்கத்துக்கெலாம் கூட்டு போவேனா, ஒழுங்கா சோறை போட்டால் போதும். முதல்ல இந்த லைனுக்கு தொட்டியா. கண்ட கண்ட நேரத்தில் தான் இவனுக்கு ரொமான்ஸ் தொலையுது. யோ நௌரியா. போட்டி நல்லபடியாக முடிவுற்றது. இப்போட்டியில் 2 ஜோடிகள் ஒரே நேரத்தில் வந்ததால் இரட்டை வெற்றி மற்றும் இரட்டை பரிசு காட்டியதுக்கு இருக்குது. பரிசை வென்றவர்கள் திருமதி சின்ன பொண்ணு அண்ட் ஹிஸ் ஹஸ்பண்ட் அண்ட் மயிலு அண்ட் ஹிஸ் ஹஸ்பண்ட். எப்படி? பரவாயில்ல பரவாயில்ல. யோ சொட்ட மாமா, உனக்கு மண்டியில முடி இல்லைனாலும் மூளை நல்லா இருக்கியா? நல்லா அக்காவை இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. ரொமான்ஸ்ல போட்டு தள்ளு. போடா மாப்பிள்ள. சரி சரி என்ஜாய். சூப்பர் ரீ. ஓக்கா நீ வேற. யோ நல்லா பண்ணேயா, நல்ல வேலை கீழே போடாம இருந்தியே. தான் செய்யல வாசி, ஏன் நான் நிறைவேற்றாம இருப்பேன். சாரி ராணி. குடியாரா, ஏன்டா இப்படி உயிரை வாங்குற? போ அந்த பக்கத்து. இந்தாயா மனுஷா, அவரை மாதிரி கீழே போட்டுறாதே, நீ என்னெல்லாம் தாங்க முடியாது. போடணும்னு ஆசை இருந்தா சொல்லு, போட்டுருவோம். ஆளு எப்ப சாவும் தின்ன எப்ப காலியாகும்னு பாப்பே போலியா நீ. போயா நானே இறங்கிறேன். எப்படியோ பிரைஸை வாங்கி கொடுத்தியே, அது வர சந்தோஷம். அட பாவமே, இங்க போட்டி முடிஞ்சுபிட்டு அடுத்து எல்லாம் கிளம்புறாங்க. இது என்ன இங்க நடந்துகிட்டு இருக்கு? இந்த இளஞ்சோடிகளை யாராவது பிரிச்சு விடுங்களேன்ப்பா. ஏன்டா கவலைப்படுற, நான் பண்றேன். ஒரு தர பார்த்தோம், ஒரு தர பார்த்தோம்.
நீங்க இறக்கி விடுங்க. என்ன வசந்தி அக்கா, எப்பவும் மூஞ்ச உருன்னு வச்சுட்டு இருப்ப, இப்ப மூஞ்சில எல்லாமே அப்படியே மினுமினுக்குதே. அடி போடி. அப்பா இந்த போட்டியை வச்சு நம்ம இளம காலத்தை திருப்பி தானுவையா. ஆ இருக்கு மாமா. இந்த இளமை ஜோடிகளுக்கு வந்து அவங்களோட ரொமான்ஸை நினைவுபடுத்துறதுல மச்சக்கண்ணி டீம்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷம். மேலும் இன்னும் அடுத்த போட்டிகள்லாம் இருக்கு, மறக்காம வந்து கலந்துக்கோங்க. இந்த வாரம் ஃபுல்லா பொங்கல் போட்டிகள் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமணநாள் வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கால் வாழ்த்துக்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.